அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மாதத்தின் 3வது வாரம் சனிக்கிழமை நாம் அனைவரும் குணமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறார். நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார். நம்மை கைவிடாமல் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிறார். இந்த உலகத்தில் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல, இந்த உலகத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆண்டவரும் இருக்கிறார், ஆண்டவருக்கு எதிரான பிசாசும் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக முடிக்கின்ற பொழுதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரிடம் ஆசிரையும் பலனையும் பெற முடியும். அதுதான் புனித பவுலடியார் சொல்கிறார், ஆண்டவரே, அந்த சிறியதொரு வாழ்க்கையை, இந்த ஓட்டப்பந்தயத்தை நான் ஓடிட்டேன், நான் வெற்றிகரமாக முடித்துட்டேன். என்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த கடமையை நான் சிறப்பாக செய்துட்டேன், நான் மனமாற செய்துட்டேன். ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வரப்போகிறேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் நான் செய்த பணிக்கு, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை, வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீங்க என்று நான் நம்புகிறேன். புனித பவுலடியார் இன்னும் ஆழமாக சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எனக்கு அது ஆதாயம்தான். நான் வாழ்ந்தேன்னா நான் இன்னும் ஆண்டவரை பற்றி நான் நற்செய்தி அறிவிப்பேன். ஆண்டவருக்காக இன்னும் நான் சாட்சியமாக வாழ்வேன், ஆண்டவரை அறிவிப்பேன், ஆண்டவரை எடுத்து செல்வேன். ஆண்டவருக்காக நான் எப்படிப்பட்ட துன்பங்களையும் சந்திக்க நான் தயாராக இருப்பேன். நான் இறந்தாலும் அது எனக்கு ஆதாயம்தான். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ போகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அது எனக்கு ஆதாயம்தான், கிறிஸ்துவை அறிவிப்பேன். நான் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து சென்றாலும், நான் இறந்தாலும் நான் இறந்தொழியேன், நான் ஆண்டவரோடு உயிர் வாழ்வேன். இந்த உலகத்தில் நம்ம சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது நமக்கு என்ன இது இப்படி இருக்குது பாருங்கள். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார், அந்த கோதுமை விதைக்கின்ற பொழுது கூட களைச்செடியும் முளைக்கின்றது. நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே நிலத்தில் பாருங்களேன், நல்லது தான் விதைக்க முடியாது, நல்லது தான் வளர்க்க முடியாது, நல்லது தான் ரொம்ப கஷ்டம். அப்படியே போட்டு வைங்களேன், கண்டதும் நல்லா வளரும். அதுவும் கெட்ட செடி தான் என்ன பண்ணோம், களைச்செடி தான் என்ன பண்ணோம், நல்லா பலன்னு செழுமையாக வளரும். பாருங்களேன், பின்பக்கம் பாருங்களேன், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் களைச்செடி. ஆனால் நல்ல செடி பாருங்கள், நல்ல செடியை அவ்வளோ சாமானியமாக என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. அதுக்கு தண்ணி கொடுக்கணும், உரம் போடணும், மண் நல்ல மண்ணாக இருக்கணும், நல்ல சூழ்நிலையாக இருக்கணும். ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா செத்து போயிடும், ரொம்ப மழை பெஞ்சாலும் வீணாக போயிடும். ஆனால் கெட்ட செடி பாருங்கள், எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது முளைச்சி வரும், மழை பெஞ்சாலும் அது அவ்வளோ சீக்கிரம் சாகாது. அதான் இந்த உலகத்துடைய அது ஒரு உலக வாழ்க்கை. இந்த உலகத்தில் அப்படி தான் தீய சக்திக்கு எப்படி
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ, ஆண்டவருக்கு நன்றி. அப்போ தீய சக்தி என்ன பண்ணும், அப்படியே ஆண்டவர் சொல்கிறத வந்து என்ன பண்ணும், திரித்து சொல்லும், பொய்யா சொல்லும். நீங்கள் நல்ல செடியும் கெட்ட செடியும் என்ன பண்ண முடியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. நெல்லு செடி பாருங்கள், நெல்லு செடியும் ஒரே மாதிரி இருக்கும், களை செடியும் ஒரே மாதிரி இருக்கும். கடவுள் வார்த்தை இதை செய்யுன்னு சொல்லும், பிசாசு என்ன சொல்லும், இதை செய்யாதன்னு சொல்லும். கடவுள் தூய ஆவியான வழியாக நம்மகிட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி கோயிலுக்கு போ, இன்றைக்கி போ, இன்றைக்கி சாயந்தரம் போ, இன்றைக்கி ஆராதனைக்கு போ, இன்றைக்கி ஆண்டவர் ஒன்று இன்றைக்கி ஆண்டவர் ஒன்றை தொடுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிசாசு சொல்ல அடைச்சி போயேன், அதெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்க்கலான்னு யூடியூப்பை ஃபஸ்ட்டு திறப்போம், வேறு ஏதாவது ஒன்று வரும், அதோடு என்ன பண்ணுருவோம், அந்த யூடியூப்பில் பார்க்குறத கூட நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை கூட விட்டுடுவோம். பிசாசுக்கு தெரியும், பிசாசு வந்து ரொம்ப தந்திரமானது. அதுதான் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, பொறுமையாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி அறுவடை சொல்கிறாரு, வேண்டாம் இப்போ பிடுங்கலாமா ஆண்டவரே, போய் களைச்செடியை பிடுங்கிடலாமா, வேண்டாம் வேண்டாம், இப்போ பிடுங்கிட்டால் என்ன ஆகிடும், நல்ல செடியை என்ன பண்ணிவிடுவோம், அதையும் பிடுங்கிடுவோம். அதனால் ஆண்டவர் வந்து பொறுமை காக்கிறார். மேபி அந்த களைச்செடி கூட என்ன பண்ணலாம், நல்ல செடியாக என்ன பண்ணலாம், மாறலாம். அதுக்காக கூட கடவுள் என்ன பண்ணுறாரு, கடவுள் ரொம்ப பொறுமை உள்ளவர். ஒருத்தவங்க மனம் மாறுவதற்கு என்ன பண்ணுறாரு, நிறையா வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சொன்ன இந்த பலிபீடம், பிசாசுக்கு பிடிக்காத இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பலிபீடம். பிசாசுக்கு பிடிக்காத என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பலி. பிசாசுக்கு பிடிக்காதது சிலுவை. ஏனென்றால் ஆண்டவர் அந்த சிலுவையில் தான் வந்து என்ன பண்ணார், பிசாசை வந்து ஜெயித்தார். அந்த கல்வாரி பலியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிசாசை வந்து வெற்றி கொண்டார். அதனால தான் திருப்பலிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம். ஏனென்றால் இது பலிபீடம், ஆண்டவர் ஜெயித்த இடம், ஆண்டவர் வந்து அழகிய வென்ற இடம், ஆண்டவர் வந்து தீய சக்தியை வென்ற இடம் இது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் தீய சக்தியுடைய தாக்கம் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கும். நல்லவைகள் எங்கெல்லாம் விதைக்கப்படுதோ, நல்ல விதைகள் எங்கெல்லாம் விதைக்கப்படுதோ, நல்ல செயல்கள் எங்கெல்லாம் செயல்படுதோ, அந்த இடத்துல தீய சக்தி என்ன பண்ணும், எப்படியாவது அழிக்கலாம், எப்படியாவது கடவுள்கிட்ட பிரிக்கலாம், அப்படி தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நம்ம கடைசி வரை உறுதியோடு இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம வாழணும். புனித பவுலடியார் சொல்கிறாரு பாருங்க, நான் வாழ்ந்தாலும் அது எனக்கு ஆதாயம்தான், நான் இறந்தாலும் எனக்கு ஆதாயம்தான். நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன், நான் இறந்தால் இயேசுவுக்காக நான் சாவேன். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் தீமைகளையோ தீய சக்திகளையோ கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து கொள்பவருக்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, அஞ்சுங்க. எது வரைங்க போராட்டம், இந்த உயிர் இருக்கிற வரை. எவ்வளோ நாளுங்க, எத்தனை வருஷங்க இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, அது வரை தான் போராட்டம். நம்ம நம்பிக்கை இழக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் வாழ்வு தருவார். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. பிசாசு சொல்ல, அடைச்சி நீ அதெல்லாம் சும்மா சாமியார் சொல்கிறாரு, அதெல்லாம் நிலை வாழ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிசாசு சொல்லும். என்ன நம்ம நல்லது சொல்கிறோமோ அது அப்படியே அதுக்கு எதிராக வந்து பிசாசு சொல்லும். அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு நம்ம செவிமடுக்காமல் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஆண்டுடைய பிள்ளையாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.